ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேர் இந்த மைக் இஷ்யூனால விஜய் பார்வதியும் கமருதினியும் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துருந்தாங்க. அப்படி எதிர்பார்த்த எல்லோருக்கும் விஜேஎஸ் நல்ல செருப்படியை கொடுத்துட்டாரு. இப்போ என்ன ப்ரோ சொல்றீங்க? ஒரு எபிசோடு ஃபுல்லா மைக் இல்லாம அவங்க ரெண்டு பேரையும் ரோஸ்ட் மேல ரோஸ்ட் கொடுத்துருக்காரு. இதுக்கு மேல என்னத்தை பண்ணணும் ப்ரோ அப்படின்னு நீங்க கேட்பீங்க. நான் கேட்கிறேன், இப்படி பண்ணதுனால உங்களுக்கு திருப்தியா இருக்குதா இல்லையா? அதை சொல்லுங்க. திவ்யாவும் சாண்ட்ராவும் பிக் பாஸ் பேச்ச கேட்காம வேலையே செய்யாம இருந்தப்போ உங்களுக்கு வக்கு இல்லையான்னு கேட்ட விஜய் எங்க பிரஜனை ரோஸ்ட் மேல ரோஸ்ட் கொடுத்து கோட்டெல்லாம் கைட்டி போட்டு சாரெல்லாம் தூக்கி போட்டு சீன் போட்ட விஜய் எங்க பாரு கமருதினை விட ரொம்ப தப்பு மேல தப்பு பண்ணிட்டாங்களா அவங்களுக்கே இவ்வளோ ரோஸ்ட் கொடுத்த விஜேஎஸ் இந்த பாரு கமருதினை ஏதோ ஸ்கூல் பசங்க கிளாஸ்ல தப்பு பண்ணிட்டு அவங்கள டீச்சர் தண்டனைன்ற பேர்ல பெஞ்சு மேல ஏறி நிக்க சொல்லுவாங்க. அது போல இவங்க ரெண்டு பேரையும் மைக்கை கைட்டி வச்சுட்டு தனியா ஒரு ஓரமா உட்கார வச்சுட்டாரு நம்ம விஜய் சேதுபதி. கிளாஸ் முடிஞ்சதுமே இனிமேல் இந்த தப்பை பண்ணக்கூடாது, போய் மைக்கை மாட்டிங்க அப்படின்ட்டு ஸ்கூல் பசங்க சொல்ற மாதிரி ஸ்கூல் டாஸ்க் நடத்திட்டு இருக்காரு இந்த விஜய் சேதுபதி. சிறப்பான தரமான தண்டனையை கொடுத்துட்டாராம் அந்த விஜய் சேதுபதி. சண்டே எபிசோட்ல ரெண்டு பேரும் மயக்க மாட்டீங்கன்னு எதுவுமே நாங்க பண்ணல இந்த வாரம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. இவங்களை தான் கண்டிச்சு விட்டுட்டு தண்டனை கொடுத்துட்டோமே அப்படின்னு விஜய் சேதுபதியும் அவரும் அவர் பாட்டுன்னு பேசிட்டு இருக்கிறாரு. இதுல ஏமாந்து போயிட்டு இதெல்லாம் ஒரு பனிஷ்மெண்டாடா, அட்லீஸ்ட் ஒரு எல்லா கார்டாவது கொடுத்துருக்கலாமாடா, எங்களுக்கு கொஞ்சம் மனசு ஆறி இருக்குமாடா அப்படின்ட்டு மக்களும் கிரியேட்டரும் தான் புலம்பிட்டு இருக்கிறாங்க. நேற்று எபிசோடுல விஜேஎஸ் கமருதினும் பார்வதியும் ரோஸ்ட் பண்ணுவார்னு பார்த்தா அது அப்படியே அழகா வீட்டு பக்கம் திருப்பி விட்டாரு. இவங்க ரெண்டு பேரை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கேம் அப்படியே திருப்பி விட்டுட்டாரு மனுஷன் விஜேஎஸ். வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே இங்க ரெண்டு பேரை டார்கெட் பண்ணி சொல்லக்குள்ள இவங்களுக்கு ஆதரவு அதிகமாகுமே தவிர இவங்களுக்கு குறைய வாய்ப்பு இல்ல. கானா வினோத்தை இந்த கேம்ல இருந்து அழகா திருப்பி விட்டாரு விஜேஎஸ். டேய், நீ தாண்டா டைட்டில் வின்னரு, இந்த பாழா போன கமருதீன் கிட்டையும் பார்வதி கிட்டையும் கொஞ்சம் எட்ட இருந்தீனா கண்டிப்பா நீ டைட்டில் அடிக்க முடியும். அப்படி இந்த கேங்கை விட்டு நீ வெளியே வரலினா ரெண்டாவது இடத்துலயோ மூணாவது இடத்துல தாண்டா வருவ அப்படின்னு நேர்படவே அழகா சொல்லிட்டாரு. கண்டிப்பா கானா வினோத்துக்கு புரிஞ்சிருக்கும். பாவம் அந்த அமித் பார்கவ் அவரை எதுக்கு தான் ரோஸ்ட் பண்றாருன்னு தெரியல விஜேஎஸ். இதுக்கு முன்னாடி இருந்த கேப்டன் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யாருமே மதிச்சதே கிடையாது. இந்த அமித் இந்த வாரம் ஃபுல்லா எல்லாருமே மதிச்சாங்க. அவர் சொல்ற பேச்ச எல்லாருமே கேட்டாங்க. எல்லா கேப்டனோட பெட்டரான கேப்டனா இந்த வாரம் அவர் நடந்துகிட்டாரு. அன்பாலும் சரி அதட்டியும் சரி எல்லார்கிட்டையும் சிறப்பா அட்ரஸ் பண்ணாரு. திவ்யா மாட்டல தான் கொஞ்சம் சொதப்பிட்டாரு. கொஞ்சம் ஆஷா பேசியிருந்தா இந்த பிரச்சனையை சமாளிச்சிருப்பாரு. ஆனா அவரு ஆஷா பேசுற ஒரு மாதிரி தெரியல. எல்லாருக்கிட்டையும் சாஃப்டா தான் கொண்டு போனாரு. அவரை போய் எல்லாரும் சேர்ந்து அடிச்சு அவர் முகமே மாறி போச்சுடா. சண்டே எபிசோட பொறுத்த வரைக்கும் நார்மலா தான் போயிருக்கு. தலை கேப்டன்சி பண்ண டாஸ்க விளையாட்ட குறும்படமா போட்டு காட்டி எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோர்ட் டாஸ்கை பத்தி பேசி எஃப்ஜேவை வச்சு கிழின்னு கீழ்ச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் கோர்ட்ல எப்படி நடந்துக்கணும், எங்கெங்கெல்லாம் டெக்கோரம் ஃபாலோ பண்ணீங்க, ஜட்ஜை யாரெல்லாம் எதிர்த்து பேசுனீங்க, கோர்ட்டு உள்ளே கோர்ட்டை மதிக்காம யாரெல்லாம் இருந்தீங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா விஜய் பார்வதி கமருதீன் அமித் கடைசியா எஃப்ஜே இவங்களெல்லாம் வச்சு திரும்பவும் ரோஸ்ட் கொடுக்குறாரு விஜய் சேதுபதி. ஆனா இதுல நிறைய விஷயத்துல விஜய் பார்வதியும் கமருதீனும் தான் பேசப்படணும். என்னத்த உங்ககிட்ட பேசுறது அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி மற்றவங்கள தான் ரோஸ்ட் பண்றாரு தவிர அவங்க ரெண்டு பேரையும் விட்டுறாரு. ஆனா இந்த வாட்டி எஃப்ஜேவை பயங்கரமா வச்சு செஞ்சிட்டாரு போல. ஆதிரையோட கேஸ் விஷயத்தையும் அப்புறம் பார்வதியோட ஃபேமிலி மேட்டரையும் இழுத்து பார்வதி அந்த மேட்டர்னால பொங்கி எழுவாங்களே அதெல்லாம் பத்தி பேசி ரோஸ்ட் கொடுத்துக்கிறாரு விஜய் சேதுபதி. அதுக்கப்புறம் கடைசியா வேணாவை எவிக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கான பயண வீடியோவை போட்டு காமிக்கிறார் விஜய் சேதுபதி. வேணா தனியாவே விளையாண்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா கடைசி ஒரு 5 பிளேஸ்ல வந்திருப்பாங்க. நடுவுல காதல் பண்றேன் காதல் கண்டென்ட் கொடுக்குறேன்ட்டு எஃப்ஜே பின்னாடி சுத்தனதுனால இப்போ எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டாங்க. சில பேர் அவங்களுடைய போட்டோ ஓட் லிஸ்ட்லேயே இல்லையே, நாங்க எப்படி ஓட்டு போடுறதுன்ற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது உண்மையா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரோரா
நயன்தாராக்கும் எஃப்ஜேக்கும் பயங்கர சண்டை நடந்து விஜய் சேதுபதியே வீட்டு உள்ள போயிட்டு இந்த பிரச்சனையை வந்து தீர்த்து வச்சாரு அப்படின்ட்டு ஒரு செய்தி பரவலா பரவிட்டு இருக்கு. இதை எபிசோட்ல காமிக்கிறாங்களான்னு தெரியல, இது உண்மையான்னு கூட தெரியல. அதை எபிசோட் பார்க்கும்போது தான் தெரியும். ப்ரொமோல பார்த்துருப்பீங்க, சேவிங் ஆர்டர் பக்காவா வந்திருக்கும். முதலியா வந்து சபரியை வந்து சேவ் பண்ணியிருக்காரு விஜய் சேதுபதி. அதுக்கப்புறம் சாண்ட்ராவை, மூணாவதா கமருதீனை, அதுக்கப்புறம் கானா வினோத் அப்படின்ட்டு 1 by 1 போய் கடைசியில் வேணாவை வந்து எலிமினேட் பண்ணி வெளியே அனுப்பிட்டாங்க. இனி எபிசோடு கொஞ்சம் மொக்கையாக தான் போகும்னு நினைக்கிறேன். இந்த கோர்ட் டாஸ்க்கெல்லாம் பற்றி பேசி, கோர்ட்டு டாஸ்க்கே ஏற்கனவே நடந்த சம்பவத்தை பற்றி பேசினது, அந்த சம்பவத்தை திரும்ப பேசுறதுன்றது கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும். ஸோ யாரெல்லாம் வேணாவை மிஸ் பண்ணுறீங்களோ மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.